ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கிஸ். இன்னைக்கு இந்த ஸ்லீப்லெஸ் டேஸோட 15வது எபிசோடு தான் பார்க்க போறோம். இன்னும் இதுல ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்கு. சீரிஸோட எண்டிங்கே நம்ம வந்துட்டோம். ஆனா இன்ன வரைக்கும் இந்த கதையில என்ன நடக்குதுங்கிறது தெளிவா புரியவே இல்ல. இவங்க எல்லாம் என்ன தேடுறாங்க, ஏன் தேடுறாங்க, எதுக்கு தேடுறாங்க, எதுக்காக மாத்தி மாத்தி கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்றது இன்னமும் தெளிவா சொல்லவே இல்ல. இது வரைக்கும் காமிச்சிருக்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த ரேன் மருந்தோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மருந்தை நம்ம ப்ரொஃபசர் ஜியாங்கும் மோவும் சேர்ந்து காலேஜ்ல இருக்கும் போதே அவங்க கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அதுல ப்ரொஃபசர் ஜியாங் கிட்ட இருந்த அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான டேட்டா எல்லாத்தையுமே நெருப்புல எரிச்சு அழிச்சிட்ட மாதிரி காமிச்சிட்டு அவரை எஸ்கேப் ஆகி போய்கிட்டாரு. மீதி பாதி டேட்டா இந்த மோ கிட்ட இருக்கு. இப்போ இவங்க செகண்ட் ஜெனரேஷன் மருந்த கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த மோக்கு ப்ரொஃபசர் ஜியாங் கிட்ட இருக்கிற அந்த பாதி டேட்டா வேணும். ப்ரொஃபசர் ஜியாங்குக்குமே மோ கிட்ட இருக்கிற மீதி பாதி டேட்டா வேணும். அதுக்காக தான் ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தேடிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆனா உண்மையான காரணம் என்னங்கறத இந்த கடைசி 2 எபிசோட்லயாவது தெரியுதா இல்லையான்றத பாப்போம். இந்த எபிசோடுமே ஒரு பிளாஷ்பேக்கோட தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ப்ரொஃபசர் ஜியாங் காலேஜ்ல அவரோட லேபுக்கு நெருப்பு வச்சுட்டு எஸ்கேப் ஆகி இருந்திருப்பாரு இல்லையா, அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஒரு நாள் இவர் லேபுக்கு போறாரு. அங்க லேப்ல யாருமே இல்ல, இவர் மட்டும் தான் இருக்காரு. அவங்க கண்டுபிடிச்ச அந்த ரேனோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மருந்து எடுத்து பாக்குறாரு. அதை இன்ஜெக்ஷன்ல எடுத்து அவருக்கு அவரே போட்டுக்கிறாரு. மிச்சம் மீதி இருக்கிற மருந்து எல்லாத்தையுமே கொண்டு போய் வாஷ் பேஷன்ல கொட்டி விட்டுடுறாரு. அந்த மருந்து எல்லாமே டிரைனேஜுக்கு போகுது. அந்த டிரைனேஜ் நேரா போய் ஒரு ஏரியில தான் கலக்குது. அந்த ஏரி வேற எதுவும் இல்ல, டாங்ஷி காலேஜ்ல படிக்கும் போது முதல்ல அந்த ஏரியில விழுந்தப்ப அவனுக்கு டைம் லூப் ஆகியிருக்கும் இல்லையா, அதே ஏரி தான். ஆனா அந்த சம்பவம் நடந்தது 2017. இங்க ப்ரொஃபசர் ஜியாங் அந்த மருந்தை கொட்டினது 2016. சோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மருந்து போய் ஏரியில கலந்துருச்சு போல இருக்கு. நம்ம அனலி கூட சந்தேகப்பட்டிருப்பா இல்லையா, ஒருவேளை இந்த ரேன் மருந்து எடுத்துக்கிட்டவங்களுக்கு தான் டைம் லூப் ஆகுது, என்னோட எலிக்கு டைம் லூப் ஆச்சு, என்னோட ஃப்ரெண்டு ஃபெங்குக்கு டைம் லூப் ஆச்சு, மேபி நீ அந்த ஏரியில விழுந்தப்ப உனக்குமே அந்த ரேன் மருந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கலாம், அதனாலதான் உனக்குமே டைம் லூப் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா. அது கரெக்ட் தான் போல இருக்கு. ஏன்னா இங்க ப்ரொஃபசர் ஜியாங்குக்குமே அந்த மருந்து போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் அவருக்குமே அந்த நாள் டைம் லூப் ஆகுது. திடீர்னு அவர் கண் முழிச்சு பாக்குறாரு. அதே மார்ச் 8ஆம் தேதி முதல் நாள் அவர் என்னைக்கு மருந்து போட்டுக்கிட்டாரோ அதே நாள் திரும்பவும் வருது. போய் டேபிள்ல பாக்குறாரு. அவர் எடுத்து கொட்டின மருந்து எல்லாமே அப்படியே இருக்கு. ஏன் அவர் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்ட மருந்து கூட அங்க அப்படியே முழுசா இருக்குது. ஒண்ணுமே புரியாம அவர் திரும்பவும் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு மறுபடியும் மிச்ச மீதி மருந்து எல்லாம் கொண்டு போய் வாஷ் பேஷன்ல கொட்டுறாரு. மறுபடியும் டைம் லூப் ஆகுது. மறுபடியும் அவர் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாரு. மறுபடியும் டைம் லூப் ஆகுது. தொடர்ந்து இதே மாதிரி 5 நாள் அவர் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்காரு. மருந்தை கொண்டு போய் வாஷ் பேஷன்ல கொட்டிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெளிவு பிறக்குது, இந்த மாதிரி நம்ம டைம் லூப்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்துல இருக்க எவனா வேணாலும் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு டைம் லூப் பவர் கிடைக்குது அப்படின்னா அவன் நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி, அவன் செய்யற வேலை அதை யூஸ் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு தான் பார்ப்பான். நம்ம டாங்ஷியுமே அவனுக்கு இந்த மாதிரி டைம் லூப் ஆனப்ப அதை தான் பண்ணலாம். லாட்டரி டிக்கெட் வாங்குறது, கேம்லிங் விளையாடுறது அப்படின்ற மாதிரி அந்த டைம் லூப் யூஸ் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு தான் அவன் பார்த்தான். அதுக்கப்புறம் அது ஒரு கட்டத்துல போர் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அவன் போலீஸ் வேலைக்கே வந்தான். அதே தான் இங்க ப்ரொஃபசர் ஜியாங்குமே பண்றாரு. வின் பண்ண லாட்டரி டிக்கெட்டோட நம்பர் கண்டுபிடிக்கிறாரு. முதல் 4 லூப்ல அந்த நம்பரை பார்த்துக்கிட்டே இருக்காரு, மனப்படம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 5வது லூப் ஸ்டார்ட் ஆனதுமே அமெரிக்காவில இருக்கிற மேகியோட அம்மாவுக்கு அந்த நம்பரை அனுப்பி வைக்கிறாரு. ஏன்னா மேகியோட அம்மா இவரோட ஒய்ஃப் இல்லையா, அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு பிளாஷ்பேக்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க இல்லையா, ராத்திரி பூரா உட்காந்து அவங்க ஏதோ கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி அந்த அம்மா உட்காந்து அந்த நம்பர்ல இருக்க லாட்டரி டிக்கெட் தான் வாங்கியிருக்கு. அப்படிதான் அவங்களுக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. அதை வச்சுதான் அவங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஷேர் மார்க்கெட்மே மேபி டைம் லூப் மூலமா இவர் எங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாரு. அதை வச்சுதான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிச்சிருந்திருக்காங்க போல இருக்கு. சோ இப்படி இவருமே அந்த லூப்பை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிச்சுட்டு இருந்த சமயத்துல தான் ப்ரொஃபசர் யூ வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் தான் அப்பவே இயற்கையில இருக்க டைம் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி அனிமல்ஸ் கிட்டையும் தாவரங்கள் கிட்டையும் நார்மலா நடக்க வேண்டிய அந்த ஒரு வருஷத்துக்கான மாற்றங்கள் 365 நாளைக்கு நடக்காம 400 நாளைக்கு மேல நடந்திருக்கு. இயற்கை கண்டிப்பா பொய் சொல்லாது, இதுல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் யூ வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ப்ரொஃபசர் ஜியாங்க்கு இதோட சீரியஸ்னஸ் புரியுது. நார்மலா ஒரு தாவரம் 365 நாள் வளர்றது 400 நாள் வளர்ந்துச்சுன்னா கண்டிப்பா அது அதிகமா தானே வளர்ந்திருக்கும். அப்ப நமக்கும் அந்த மாதிரி ஏதாவது நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு போய் இவர் கண்ணாடியை பாக்குறாரு. அவரோட தோல் எல்லாம் சுருங்கி இருக்கு, முடியெல்லாம் வெள்ளையாக ஆரம்பிச்சிருக்கு. சோ இவருக்கு வந்து ஏஜிங் ரொம்ப ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைம் லூப்ல நம்ம டாங்ஷிக்கு ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மோக்கு கண்ணுல ப்ராப்ளம், அந்த மாதிரி இவருக்கு ஏஜிங் ரொம்ப ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த லேப்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இவர் தலைமறைவாயிட்டாரு. யாருக்குமே இவர் எங்க இருக்காரு, உயிரோட இருக்காரா இல்லையான்ற விஷயமே தெரியாம இருந்துச்சு இல்லையா. ஆனா இறந்து போன இந்த ஹானுக்கும் டேங்குக்கும் இவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு எல்லா விஷயமும் தெரியும். 3 பேரும் கூட்டாளி தான் போல இருக்கு. 3 பேரும் எங்கேயோ ரகசியமா மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹானும் டேங்கும் சொல்றாங்க, இந்த மோமா கம்பெனியோட தலைவரா இந்த மோ இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவன் விட்டா இந்த கம்பெனியே அழிச்சிருவான், அவனை எப்படியாவது அந்த சேர்மன் பதவியில இருந்து தூக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் சொல்றாங்க. அதுக்கு ப்ரொஃபசர் ஜியாங் என்ன சொல்றாருன்னா, எனக்கு டைம் இல்ல, சீக்கிரமா நம்ம அந்த மோமா கம்பெனியோட கோர் டெக்னாலஜி என்னங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும், அப்பதான் நம்மளால அந்த மோமா கம்பெனியை கைப்பற்ற முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மோ பண்ணிட்டு இருந்த ஏதோ ஒரு ரிசர்ச் பேப்பர் அவனுக்கே தெரியாம ரகசியமா இந்த டேங்க் கண்டுபிடிச்சு அதையெல்லாம் போட்டோ எடுத்து அடுத்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ல கொண்டு போய் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு காப்பி கொடுக்குறாரு. இந்த மோ என்னமோ பண்ணிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிட்டு இருந்த ஏதோ ஒரு குட்டை தான் இங்க கொண்டு வந்து எல்லார்கிட்டையும் காமிச்சிட்டு இருக்காரு. பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. டேங்கும் ஹானும் அவனை பார்த்து ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த மோ எந்த பதிலுமே சொல்லாம ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுட்டு
வச்சுக்கிட்டே அவன் பாட்டுக்கு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹான் கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்து போனது. இந்த டேங்கோட தலை மேல பில் போர்டு விழுந்து இறந்து போனது. இது எல்லாத்தையுமே அவன் கென்னை வச்சு பிளான் பண்ணி பண்ணினான் இல்லையா? இப்படி இவன் கென் கூட பேசினது, இவன் பண்ணுனதுன்னு எல்லாத்தையுமே ப்ரொஃபசர் ஜியாங் மறைஞ்சு நின்று இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, இப்போ நடந்துட்டு இருக்க இந்த டைம் லூப்ல முதல் நாள் டைம் லூப் ஆக போகுதுங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது இல்லையா? அந்த டைம் லூப்புக்குமே ப்ரொஃபசர் ஜியாங் இவன் காலேஜ்ல செமினார் எடுத்துக்கிட்டு இருந்தப்ப அங்க ஸ்டூடெண்டா ஆடிட்டோரியம்ல வந்து உட்கார்ந்துருக்காரு. இவன் செமினார் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நைஸா யாருக்கும் தெரியாம அங்க இருந்து போனவரு அந்த கல்யாணத்துல வச்சிருந்த அந்த கேக் செஞ்ச அந்த பேக்கரிக்கு தான் போறாரு. இவர் தான் அந்த கேக்குக்குள்ள பாம்பை மறைச்சு வச்சிருந்திருக்காரு. இவர் தான் அந்த முதல் நாள் லூப்ல அந்த கல்யாணத்துல கேக்க வெடிக்கவுமே வச்சிருந்திருக்காரு. ஆனா இவரோட கெட்ட நேரம் அன்னைக்கு டைம் லூப் ஆகிருச்சு. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்க்கு வந்தா இந்த மோ ப்ரொஃபசர் ஜியாங் எப்படியாவது வெளியில வர வைக்கணும் அப்படின்றதுக்காக அவரோட பொண்ணான தானியாவை கிட்னாப் பண்றான். இத ஹான் மறைஞ்சு நின்னு பாத்துடுறான். அந்த வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிடுறான். அதனால இந்த மோ இந்த ஹானையுமே தூக்கிடுறான். இன்னொரு பக்கம் டாங்ஷி மேகியோட உயிருக்கு ஆபத்து, அவளை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இந்த மோமா கம்பெனிக்கு தான் வரான். அப்போ பாஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, ஹானும் தானியாவும் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க மோ அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேப சுத்தி பார்த்துட்டு இருக்க மேகி கிட்ட தான் வரான். அவனோட செக்ரட்டரிக்கு ஏதோ வேலையை கொடுத்து அங்க இருந்து துரத்தி விட்டுட்டு மேகி கிட்ட கேட்கறான், எங்க கம்பெனியோட சீஃப் சயின்டிஸ்டோட லேப நீங்க பார்க்க விரும்புறீங்களா? நார்மலா வெளியாளுங்களை நாங்க உள்ள விட மாட்டோம். நீங்க எங்க கம்பெனியோட மேஜர் ஷேர் ஹோல்டர் ஆக போறீங்க இல்லையா? சோ உங்களுக்கு எங்க கம்பெனியோட டாப் டயர் ரிசர்ச் என்னங்கறத காமிக்கிறது ஒன்னும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வாங்களேன் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட அந்த சீக்ரெட் லேப காமிக்கிறதுக்காக கூட்டிட்டு போறான். இவன் அந்த லேப தான் பார்க்கணும்னு துடிச்சுட்டு இருந்தா. ஆனா இப்ப அவனாவே கூப்பிடவும் இவளுக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் நறுடலா தான் இருக்கு. ஆனாலும் அதை பாக்குறதுக்காக இவளும் பின்னாடியே போய்கிட்டு இருக்கா. இங்க டாங்ஷி என்ன பண்றான், ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க கிட்ட எல்லாம் போய் தானியாவை பாத்தீங்களா, ஹானை பாத்தீங்களான்னு கேக்குறான். யாருமே பாக்கல. போன் பண்ணி பார்த்தாலும் போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. உடனே என்ன பண்றான், அங்க டேபிள் மேல இருக்கிற ஒரு ஃபைலை தூக்கிட்டு போய் ரிசப்ஷன்ல காமிக்கிறான். இந்த ஃபைலை நான் அவசரமா உங்க சேர்மன் மோ கிட்ட கொடுக்கணும், அவர் போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு, அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேக்குறான். அவர் லேப்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடுறான். இவன் பாட்டுக்கு அவசரத்துல அந்த ஃபைலை அங்கேயே போட்டுட்டு கிளம்பி போயிடுறான். இவன் என்ன ஃபைலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க அந்த மோ என்ன பண்றான், லேபுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவன் பாக்கெட்ல ஒரு சின்ன ரிமோட் வச்சிருக்கான். அதை ரகசியமா எடுத்து ஆஃப் பண்றான். அங்க இருக்க சிசிடிவி ஃபுல்லா ஆஃப் ஆயிடுது. இவன் அந்த பொண்ணை லேபுக்குள்ள கூட்டிட்டு போய் டக்குனு புடிச்சு உள்ள தள்ளி விட்டுட்டு கதவை சாத்திடுறான். கதவை சாத்துறதுக்கு முன்னாடி அவ ஷோல்டர்ல மாட்டிருந்த அவளோட ஹேண்ட் பேக் மட்டும் புடுங்கிக்கிறான். அவளை உள்ள தள்ளி விட்டுறான். அது கண்ணாடி டோர் தான். அவளை அந்த பக்கம் லாக் பண்ணிட்டு இந்த பக்கம் நின்னுட்டு அவ பேக்ல ஏதாவது வச்சிருக்காளான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே அவகிட்ட கேட்கறான், நீ எதுக்காக இங்க வந்த? நீ உங்க அப்பா உன் தங்கச்சி எல்லாம் எதை தேடுறதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நீ எதையோ இங்க இருந்து எடுக்கிறதுக்காக தான் என் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றேன்ற மாதிரி வந்திருக்க. என்ன பண்ண போற? என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறான். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் இங்க எதையும் எடுக்கிறதுக்கு வரல. ஆக்சுவலா நீயும் என் அப்பாவும் சேர்ந்து கண்டுபிடிச்ச அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மருந்தா எங்க அப்பா அவருக்கு அவரே ட்ரை பண்ணிக்கிட்டாரு. அதனால அவருக்கு சைடு எஃபெக்ட் ஆயிடுச்சு. அவர் கூடிய சீக்கிரம் சாக போறாரு. ஆனா நீயும் அந்த மருந்தை ட்ரை பண்ணிக்கிட்டேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா உனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்ல. அப்படின்னா கண்டிப்பா நீ அந்த மருந்துக்கு ஆன்டிடோட் கண்டுபிடிச்சிருப்ப. அதனாலதான் நீ நல்லா இருக்க. அந்த ஆன்டிடோட் எனக்கு வேணும். என் அப்பாவோட உயிரை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உங்க அப்பாவுக்கு வந்திருக்கிறது வெறும் சைடு எஃபெக்ட் தானே. அதனால உங்க அப்பாவோட உயிரெல்லாம் ஒன்னும் போக போறது கிடையாது. நீ தேடுற மாதிரி இங்க எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி தான் மோ சொல்றான். நீ போய் சொல்ற, அப்புறம் எப்படி நீ மட்டும் நல்லா இருக்க? உனக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லாம எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறான். அவன் அமைதியா பாக்குறான். அவனுக்கு தானே தெரியும் அவனுக்கு என்ன சைடு எஃபெக்ட் இருக்குன்றது. அது சரி, உங்க அப்பாவுக்கு என்ன சைடு எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதே சமயம் இங்க டாங்ஷிமே லேபுக்கு வந்துடுறான். அவன் இங்க வரும்போது அனலி கிட்ட அவளோட ஐடி கார்டு வாங்கிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அந்த ஐடி கார்டை வச்சு லேப் ஓபன் பண்ணிட்டு இவனுமே உள்ளதான் வந்துட்டு இருக்கான். அப்போ ஷானா கிட்ட இருந்து டாங்ஷிக்கு கால் வருது. இந்த ப்ரொஃபசர் ஜியாங் எங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லி ஊர் முழுக்க சர்வேலன்ஸ் பண்ண சொல்லி இவன் சொல்லியிருந்திருப்பான் இல்லையா? நாங்க ஊர் முழுக்க தேடி பார்த்துட்டோம் பாஸ், இந்த ப்ரொஃபசர் ஜியாங் எங்கேயுமே இல்ல அப்படின்னா கண்டிப்பா அவர் இல்லாமையே போயிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபேக்கான ஐடென்டிட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கணும். ஒருவேளை அவர் பேரை மாத்திருந்தா கூட இந்நேரம் நாங்க கண்டுபிடிச்சிருப்போம். அதை தாண்டி வேற எதையாவது அவர் மாத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. வேற ஏதாவதுனா எப்படி அப்படின்னு கேக்குறானா, அவரோட வயசு ஜெண்டர் அந்த மாதிரி ஏதாவது மாத்திருக்கணும் அப்படின்னு சொல்றானா. என்னமா உளர்ற, வயசையும் ஜெண்டரையும் யாராவது பொய்யா மாத்துவாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறானா. அப்பதான் அவனுக்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அனலி சொல்லியிருப்பா இல்லையா, இந்த ரேன் மருந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்ட எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு. ஒண்ணு ஏதாவது ஒரு உடல் உறுப்போ இல்ல ஒட்டுமொத்த உடம்போ தொடர்ந்து பலவீனமாகிட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த அவ கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பா இல்லையா. அந்த விஷயம் இவனுக்கு ஞாபகம் வருது. கண்டிப்பா அவருக்கு வயசு தான் மாறி இருக்கும். வயசு அதிகமான ப்ரொஃபசர் ஜியாங்க தேடு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதே சமயம் இங்க மேகியுமே அவங்க அப்பாவுக்கு வயசு அதிகமாகிட்டு இருக்குன்ற விஷயத்த சொல்லிட்டா போல இருக்கு. அவன் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். சாரிப்பா, என்னால சிரிப்பு அடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கான். மேகிக்கெல்லாம் செம கோவம் வருது. ரெண்டு பேரும் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டீங்கல்ல, இதனால வர பெனிஃபிட்டை ரெண்டு பேரும் ஈக்குவலா பிரிச்சுக்கணும்னு சொல்லி.
அப்புறம் நீ மட்டும் எல்லா நல்லதையும் எடுத்துட்டு எங்க அப்பாவை மட்டும் சாகட்டுன்னு விட்டுட்ட, கொலகாரன்டா நீ அப்படின்ற மாதிரி திட்டுறாளா. யார பார்த்து கொலகாரங்கிற? நானா கொலகாரன்? உங்க அப்பா தான் ஆல்ரெடி ஃபெங்குன்ற ஒரு இன்னசென்ட்டான பொண்ணுக்கு முழுசா எக்ஸ்பெரிமெண்ட்டை முடிக்காத அந்த ரேன் மருந்தை கொடுத்து சாகடிச்சிட்டாரு. உங்க அப்பா தான் கொலகாரன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. இல்ல இல்ல, எங்க அப்பா கண்டிப்பா அந்த பொண்ணை காப்பாத்தணுன்றதுக்காக தான் அந்த மருந்து கொடுத்திருப்பாரு. அவரு ரொம்ப நல்லவரு அப்படின்ற மாதிரி சொல்றாளா. யாரு உங்க அப்பனா நல்லவன்? அவன் நல்லவனா இருந்தா மருந்த உயிரோட இருக்கவங்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணிருக்க கூடாது. அவ சாகும்போது அனுபவிச்ச வலி சாதாரண வலி கிடையாது. நார்மலா இருக்கிறத விட 5 மடங்கு அதிகமான வலியை அனுபவிச்சு செத்தா. இதுக்கு எல்லாத்துக்குமே உங்க அப்பன் தான் காரணம். அவனை போய் நல்லவன் நல்லவங்கிற. என்கிட்ட இருக்கிற ரேன் டேட்டாவை எடுக்கிறதுக்காக அவன் எத்தனை பேரோட உயிரை பாம்பு வச்சு சாகடிச்சான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஃபர்ஸ்ட் லூப்ல கேக்ல பாம்பு அடிச்சது இல்ல, அதை தான் சொல்றான். ஆனா அப்படி ஒரு விஷயம் தான் நடக்கவே இல்லையே, லூப்ல போயிடுச்சே. அதனால இவ ஒன்னும் புரியாம பாத்துட்டு இருக்கா. சரி விடு. ஆனா இப்ப நான் எதுக்காக உங்க அப்பாவை தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? நாங்க செஞ்ச அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ரேன் ப்ராஜெக்டோட பாதி டேட்டா உங்க அப்பா கிட்ட இருக்கு. அது எனக்கு வேணும். அது இருந்தா மட்டும்தான் நான் என் ஃபெங்க காப்பாத்துறதுக்கான மருந்தை கண்டுபிடிக்க முடியும். அது எனக்கு வேணும். என் ஃபெங்க காப்பாத்துறதுக்கு குறுக்க தடையா யாரு வந்தாலும் அவங்களை நான் உயிரோட விட மாட்டேன், கொன்னுடுவேன். அப்படிதான் அந்த ஹான் டேங், அவனோட பையன் அந்த ஹான் யூஃபி எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டேன். இப்ப உன்னையும் நான் கொல்ல போறேன். ஆனா இது எல்லாம் எதுக்காக உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் உன்கிட்ட சாரி கேட்கணும். ஏன்னா இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ இன்னசென்ட். நீ செஞ்ச ஒரே தப்பு அந்த கேடுகட்டவனுக்கு நீ பொண்ணா பிறந்தது மட்டும்தான். சாரி மேகி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை உள்ளேயே விட்டு லாக் பண்ணிட்டு இவன் பாட்டுக்கு கிளம்பி வெளியில போயிடுறான். அப்படி அங்கிருந்து வெளியில வரும்போது இந்த அவனுக்கு அவனே பேசிக்கிட்டே வரான். நான் எப்படியாவது இன்னைக்குள்ள அந்த ப்ரொஃபசர் ஜியாங்க கண்டுபிடிச்சிருவேன். அவங்கிட்ட இருக்கிற அந்த மீதி பாதி ரேன் டேட்டாவையும் நான் வாங்கிடுவேன். என்னோட சைடு எஃபெக்டுக்கான மருந்தையும் கண்டுபிடிச்சிருவேன். உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்கான மருந்தையும் நான் கண்டுபிடிச்சிருவேன். எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா நடந்துரும். நான் நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்குது. கடவுளே நமக்கு ஹெல்ப் பண்றாரு ஃபெங்க அப்படின்ற மாதிரி அவன் ஃபெங்க கிட்ட பேசுற மாதிரியே பேசிக்கிட்டே அங்கிருந்து வெளியில போயிடுறான். இவன் இப்படி வெளியில போறத டாங்ஷி பார்த்ததும் ஓடி போய் மறைஞ்சுக்கிறான். அவன் அங்க வெளியில போகும்போது அவன் கையில மேகியோட ஹேண்ட்பேக் இருக்கிறத டாங்ஷி நோட் பண்றான். அப்ப மேகி கண்டிப்பா உள்ளதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போனதும் அவசர அவசரமா இவன் அனலியோட கார்டை வச்சு டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போறான். இந்த மூவோட சீக்ரெட் லேபோட பாஸ்வேர்டுமே டாங்ஷிக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? அந்த பாஸ்வேர்டை போட்டு பாக்குறான். டோர் ஓபன் ஆக மாட்டேங்குது. பாஸ்வேர்டை மாத்திட்டான் போல இருக்கு. இவனும் தட்டி தட்டி பாக்குறான். உள்ள மேகி இருக்காளான்னு கூப்பிட்டு பாக்குறான். ஆனா அங்க காது கேட்கவே இல்ல போல இருக்கு. இவனுக்கு வேற பயமா இருக்கு. 4வது லூப்ல இவங்க உள்ள போனப்ப ஃபெங்க இருக்கிற அந்த ரூம்குள்ள இவங்க போனதும் அது ஆட்டோமேட்டிக்கா அழிச்சுக்கிற மாதிரி நெருப்பு வந்திருக்கும் இல்லையா? ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவனுக்கு பயமா இருக்கு. அப்பதான் இவனுக்கு காலேஜ்ல படிக்கும் போது இவன் பண்ண ஏதோ ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் ஞாபகம் வருது. இரும்பு உருக்கிறதுக்காக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் இவன் பண்ணிருப்பான் போல இருக்கு. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் 3 மடங்கு, நைட்ரிக் ஆசிட் 1 மடங்கு ரெண்டத்தையும் கலந்தோம்னா அதை வச்சு நம்ம இரும்பு கூட கரைக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவன் லேப்ல செஞ்சிருந்திருப்பான். அந்த விஷயம் ஞாபகம் வருது. பக்கத்துல தான் ஆசிட்லாம் வச்சிருக்கிற ஸ்டோர் ரூம் இருக்கு. அவசர அவசரமா போய் அவன் அந்த 2 ஆசிடையும் அங்க தேடிட்டு இருக்கான். கண்டுபிடிச்சு அந்த ஆசிடையும் எடுக்கிறான். அதே சமயம் இங்க மேகி என்ன பண்றா? அந்த கதவை உடைச்சு பார்த்துட்டு அவளால அதை ஓபன் பண்ண முடியலன்னு தெரிஞ்சதும் சரி நம்ம தேடினது ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு அந்த ரூம் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஃபெங்கோட டிராயிங் இருக்கும் இல்லையா? அது அவ கண்ணில் படுது. அதை ஒருவேளை அவ போய் எடுக்கிறதுக்கு தொட்டுட்டானா அந்த ரூம் ஓபன் ஆகிடும். அப்புறம் நெருப்பு பிடிச்சிக்கும் வேற. அதை அவ அங்க பாத்துக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இங்க என்ன பண்றான்? மேகியோட பேக தூக்கிட்டு வந்தான் இல்லையா? அதுல இருந்து அவளோட போனை மட்டும் எடுத்துட்டு பேக தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு அந்த போன்ல இருந்து ப்ரொஃபசர் ஜியாங்கோட நம்பர் எடுத்து இவன் தானியாவை கிட்னாப் பண்ணது, இப்போ மேகிய லேபுக்குள்ள லாக் பண்ணி வச்சதுன்னு 2 போட்டோவையும் ப்ரொஃபசர் ஜியாங்குக்கு அனுப்பி வைக்கிறான். இப்போ 2 பொண்ணுங்களும் என் கையில அப்படின்ற மாதிரி. இங்க டாங்ஷி இரும்பு உருக்கிறதுக்கான அந்த ஆசிட் மிக்சரை ரெடி பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த மேகி என்ன பண்றா? ஃபெங்கோட போட்டோ ஒண்ணு பார்த்தாலே அதை போய் நகர்த்திடுறா. அங்க அந்த சீக்ரெட் லேபுமே ஓபன் ஆகிடுது. இது என்னடா இங்க என்னமோ ஓபன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு உள்ள போறா. நடுவுல இருக்க அந்த நைட்ரஜன் டேங்கையும் பாக்குறா. பக்கத்துலயே அந்த பாஸ்வேர்டு போடுற இடம் இருக்கிறதையும் பாத்துடுறா. இங்க டாங்ஷி என்ன பண்றான்? அந்த ஆசிட கொண்டு வந்து சிரஞ்சில எடுத்து அந்த லேபோட டோர் ஓரத்துல எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அங்க இரும்பு உருகிட்டு இருக்கு. இரும்பு உருகிற ஆசிட சிரஞ்சில எப்படி எடுத்தான் அப்படின்லாம் கேட்காதீங்க. இது கண்ணாடி சிரஞ்சு, ஆசிட்ல உருகாது. அந்த சிரஞ்சில ஆசிட் எடுத்து விட்டுட்டு அந்த டோர் எப்படியாவது உருகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு காலால உதச்சு பாக்குறான். ஆனா இன்னமும் அது உருகுல போல இருக்கு. அவனால அது உடைக்கவே முடியல. ஆனா அதே சமயம் அங்க மேகி என்ன பண்றா? பாஸ்வேர்டை பார்த்ததும் கம்முன்னு இருக்க வேண்டியதானே? அவ பாட்டுக்கு போய் ஏதோ ஒரு 4 நம்பரை தட்டி பாக்குறா. 3 தடவை தப்பான பாஸ்வேர்டு போட்டதுமே அங்க எமர்ஜென்சி அலாரம் அடிக்குது. ஏதோ ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த டோருமே க்ளோஸ் ஆக பாக்குது. ஆனா அவ டக்குன்னு சுதாரிச்சுட்டு அந்த டோர்ல இருந்து வெளியில வந்துடுறா. உள்ள இருக்க லேப்ல இருந்து வெளியில வந்துட்டாலே தவிர வெளியில இருந்த லேப்ல இருந்து வெளியில வர முடியல. உள்ள ஏதோ கேஸ் ரிலீஸ் ஆகுது. நெருப்புமே பிடிக்குது. இங்க வெளியில வந்தவளுக்கு அவளால மூச்சு விட முடியல. அந்த கேஸ் வேற வந்துட்டு இருக்கு. பத்தாததுக்கு ஆக்சிஜன் வேற கம்மியாகிட்டே இருக்கு. அந்த கண்ணாடி டோர் கிட்ட போய் அந்த ஜாயிண்ட்ல இருந்து ஏதாவது வெளியே காத்து வராதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் மூச்சு விட பாத்துக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிஜன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இவ இங்க மயங்கிட்டே இருக்கா. அங்க டாங்ஷி என்ன பண்றா? இந்த எமர்ஜென்சிக்காக ஒரு
கோடாரி ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து உடைச்சிட்டு இருக்கான் அந்த டோரை. இது எல்லாத்தையுமே இந்த பக்கம் மோ அவனோட போன் மூலியமா மேகி இப்படி இங்க மயங்கி கிடக்கிறதையும் பார்த்துட்டு அவசர அவசரமா கிளம்பி போய்கிட்டு இருக்கான். இவன் ஃபெங்க காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த லேபுக்கு நெருப்பு வச்சானு தான் தெரியல. ஒருவேளை ஃபெங்க அங்க இருந்து வேற இடத்துக்கு மாத்திட்டானா, இல்ல இவன் ஃபெங்க காப்பாத்தணும்னு சொன்னதே போய் தானா அப்படிங்கிறது தெரியல. இங்க டாங்ஷி எப்படியோ ஒரு வழியா அந்த டோரை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறான். உள்ள ஒரு கண்ணாடி டோர் இருக்கு, அதுக்குள்ளதான் மேகி இருக்கா. அதையும் கஷ்டப்பட்டு எப்படியோ ஓபன் பண்ணிட்டு மேகியுமே எப்படியோ காப்பாத்திடுறான். காப்பாத்தி வெளியுமே கூட்டிட்டு வந்துடுறான். ஆனா இவன் இப்படி மேகியை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துட்டான் அப்படிங்கறத அந்த மோ சிசிடிவி மூலியமா பாத்துடுறான். அதை பார்த்ததுமே கடுப்பாயிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் உங்களுக்கு இன்னைக்கு லீவு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சார் மதியானம் தான் சார் ஆகுது அப்படிங்கிறாங்களா. நான் சொல்றேன்ல இன்னைக்கு லீவு கிளம்புங்க அப்படின்னு சொல்றான். அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இவன் பாட்டுக்கு போய் எல்லா சிசிடிவியையும் ஆஃப் பண்ணிட்டு இருக்கான். இங்க டாங்ஷி மேகியை எப்படியோ காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வரான். அப்ப ஷானா கிட்ட இருந்து கால் வருது, நாங்க ப்ரொஃபசர் ஜி அங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த வயசான போட்டோவை இவனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவரோட போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் டாங்ஷிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. முதல் நாள் லூப்ல இவன் காலேஜ் செமினார்லயுமே இவரை பார்த்திருப்பான். அதே மாதிரி அந்த கல்யாண வீட்டுல பாம்பு அடிச்சப்பவுமே கல்யாண வீட்டுக்கு வெளியில இவரை பார்த்திருப்பான். சோ இவர் தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு அப்படிங்கறது இவனுக்கு நல்லாவே புரியும். இவன் உடனே போய் மேகிட்ட கேட்கறான், ப்ரொஃபசர் ஜியாங் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கட் பண்ணி ப்ரொஃபசர் ஜியாங்க தான் காமிக்கிறாங்க. இந்த மோ உன் பொண்ணுங்களை காப்பாத்தணும்னா கிளம்பி வான்னு சொல்லி கூப்பிட்டான் இல்லையா, உடம்பு பூரா பாம்பை கட்டிக்கிட்டு மேல ஜாக்கெட்டை போட்டு மறைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. ஆனா அவரோட போனை எடுத்துக்கவே இல்லை, அங்கேயே வச்சுட்டு போயிடுறாரு. கரெக்டா அவர் வீட்டை விட்டு வெளியில போறாரு. டாங்ஷி அவருக்கு கால் பண்றான், போனை எடுக்கவே இல்லை. உடனே இவன் என்ன பண்றான், நம்ம பாஸ்க்கு கால் பண்றான். இந்த மோ மேகியை கிட்னாப் பண்ணி வச்சிருந்தா அவளை கொலை பண்ண பார்த்தா நான் எப்படி அவளை காப்பாத்திட்டேன், தானியாவையும் ஹானையும் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அவங்க இல்லன்னு சொல்றாங்க. கண்டிப்பா அவங்களையும் அந்த மோ தான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கணும். ஷானா நீ என்ன பண்ண, அந்த மோவோட போனை ட்ராக் பண்ணு அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு, இந்த ப்ரொஃபசர் ஜியாங்கோட அட்ரஸ் எனக்கு தெரியும், நான் அதை அனுப்பி வைக்கிறேன், உடனே அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு மத்தவங்க எல்லாருமே கிளம்பி இந்த மோமா கம்பெனிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் மேகி கூப்பிட்டுட்டு அந்த கம்பெனியை விட்டுட்டு வெளியில போலான்னு பார்க்கும்போது கார் பார்க்கிங்ல இந்த மோவோட கார் கிளம்பி போறதை இவன் பாக்குறான். மோதான் அதுல உட்கார்ந்து இருக்கான். இவனும் பின்னாடியே போய் தடுக்கலாம் ட்ரை பண்றான். அவன் அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிடுறான். ஆனா அப்படி போகும்போது அவனுக்கு அந்த கண்ணு வலி வரும் போல இருக்கு. அந்த வலியோட துடிச்சுட்டு தான் இருக்கான், அது நல்லாவே தெரியுது. இந்த மோ எஸ்கேப் ஆகி போறான், ஒரு கருப்பு கலர் வேன்ல தான் போறான். உடனே அவனை ட்ராக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்றான். அவங்களும் சிசிடிவில பார்த்து ஏதோ ஒரு செக் பாயிண்ட்க்கு தான் அந்த கருப்பு கலர் கார் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே சாங்கும் ஜேம்ஸும் மோமோட காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாருமே இங்க மோமா கம்பெனிக்கு வந்துடுறாங்க. அவங்க கிட்ட மேகியை ஒப்படைச்சிட்டு இந்த கம்பெனிக்குள்ளதான் தானியாவும் ஹானும் இருக்கணும், அவங்கள தேடி கண்டுபிடிங்க, நான் இந்த மோவை ஃபாலோ பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாங்ஷி மோவை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான். இங்க ஜேம்ஸும் சாங்கும் மோவோட காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, ஒரு வழியா அந்த காரை மடக்கி புடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் காரை திறந்து பார்த்தா உள்ள மோ இல்ல. மோ எங்கடா அப்படின்னு அந்த டிரைவர் கிட்ட கேட்டா அவர் கம்பெனி விட்டு வெளியே வரவே இல்லைங்க, கார் பார்க்கிங் கிட்ட வெளியில வந்ததுமே அவர் என்ட்ரன்ஸ்ல இறங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் அங்கேயே இறங்கி இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும் இல்லையா, அது வழியா கம்பெனிக்குள்ளவே திரும்ப போயிருக்கான். அவன் வெளியே வரவே இல்ல பாஸ், கம்பெனிக்குள்ளேயே திரும்ப போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க டாங்ஷி கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இவன் என்னதான் பண்ண பிளான் பண்றான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி டாங்ஷி யோசிச்சுட்டு உடனே பாஸ்க்கு கால் பண்றான். அந்த மோ இன்னமும் கம்பெனிக்குள்ளதான் இருக்கான், கம்பெனி உடனே சீல் பண்ணுங்க, யாரையும் வெளியில போக விடாதீங்க அப்படின்ற மாதிரி இங்க டாங்ஷி சொல்றான். அதே சமயம் ப்ரொஃபசர் ஜியாங்க தேடிட்டு அவரோட வீட்டுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் போனார் இல்லையா, அங்க வீட்டுல அவர் இல்ல. அங்க வீட்டுல ப்ரொஃபசர் ஜியாங் இல்ல. கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த வீடு முழுக்க என்னென்னமோ செவரெல்லாம் ஒட்டி வச்சிருக்காரு. எல்லாம் இந்த மோவை பத்தி, மோமா கம்பெனியை பத்தி, இவங்களோட டீமை பத்தி, பாம் எப்படி செய்யறதுன்னு மேனுவல் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காரு. கெமிக்கல் பாம் செஞ்சிருப்பார் போல இருக்கு. அதுக்கான ஏற்பாடு எல்லாமே அங்க செஞ்சு வச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே அவன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி டாங்ஷிக்கு இங்க அனுப்பி வச்சிடுறான். இந்த பக்கம் நம்ம போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து அந்த கம்பெனியை லாக் பண்றதுக்கு முன்னாடி ப்ரொஃபசர் ஜியாங் அந்த கம்பெனிக்குள்ள வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் உள்ள வந்து கம்பெனியை சீல் பண்றாங்க. எல்லாம் லீவு வெளியில போங்க அப்படின்னு சொன்னாலையா, யாரையும் இவங்க வெளியே விடல, எல்லாரும் உள்ளேயே இருங்க அப்படின்ற மாதிரி லாக் பண்ணிடுறான். இங்க டாங்ஷி கம்பெனிக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்துடுறான். கார் பார்க்கிங்ல வந்து அவன் கார் நிறுத்தும் போதுதான் நோட் பண்றான், அந்த இடத்துல தானியாவோட கார் நின்னுட்டு இருக்கு. உடனே அவன் ஓடி போய் காரை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். கார் லாக் ஆகி இருக்கு. அப்ப பக்கத்துல ஏதோ இழுத்துட்டு வந்த அடையாளம் இருக்கு. இந்த மோ தானியாவை இழுத்துட்டு வந்தான் இல்லையா, அந்த அடையாளம் தான் அங்க இருக்கு. சுத்தி சுத்தி அவன் தேடிட்டு இருக்கும் போதுதான் அந்த காரோட டிக்கில ஏதோ ஒரு துணியோட துண்டு வெளியே நீட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே அந்த கார் கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு உள்ள போய் பாக்குறான். கார் டிக்கில இந்த தானியாவும் ஹானும் மயங்கி கிடக்குறாங்க. உயிரோட இருக்காங்களா செத்து போயிட்டாங்களான்றது தெரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது இன்னும் ஒரே ஒரு ஃபைனல் எபிசோட் தான் இருக்கு. அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பை.